ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீட் இந்தியஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 வின் பண்ணி டோட்டலி மாஸ் காட்டினதுக்கப்புறமா நம்மளுடைய கேப்டன் ரோஹித் சர்மா என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரோஹித் சர்மா தான் இந்த ஒரு ஃபைனல் மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டையும் வாங்கியிருந்தார். டோட்டலி அவருடைய 76 ராங்க் அப்படிங்கிறது உண்மையிலேயே டீம் இந்தியாவை டிரைவர் சீட்டில் போட்டிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அவர் பேச ஆரம்பிக்கும் போதே டோட்டலி இந்த மொமெண்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் உண்மையாகவே செமையான ஒரு கிரிக்கெட் தான் ஆடணும், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நாங்கள் எந்த தவறும் பண்ணல, சூப்பரான ஒரு கேம் ஆஃப் கிரிக்கெட் அப்படிங்கிறத ஆடி இருக்கோம். அதோட ரிசல்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு கிரேட் ஃபீலிங்கை கொடுக்கணும். அந்த ரிசல்ட் எங்களுக்கு ஏற்ற மாதிரியே வெளியே வந்திருக்கு. இப்போது அதற்கான கிரேட் ஃபீலிங் எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய டீம் மெம்பர்ஸே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா செமையாக விளாண்டாங்க. யாரையுமே எந்த ஒரு இடத்துலையுமே குறை சொல்ல முடியாது. எஸ்பெஷலி இன்றைக்கி கேமில் பார்த்தீங்கன்னா எங்கள் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையாகவே நல்லா இருந்தது. ஃபீல்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல நம்ம குறை சொல்லலாம். பட் ஆனால் ரிசல்ட் எங்கள் சைடில் இருக்கிறதுனால அந்த விஷயத்தை பற்றி நான் பெருசாக பேச விரும்பல. அப்கமிங்கில் அதை நான் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்குவேன். யார் எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஆஸ் அ கேப்டனாக நிறைய விஷயங்கள் நோட் பண்ணியிருக்கேன். அதை ஃப்யூச்சரில் நான் சரி பண்ணுவேன். நேச்சுரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா செய்யணும்னு நினைப்பேன். பட் அந்த இடத்துல எனக்கிட்ட எந்த ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா, நான் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்கக்கிட்டையும் அதற்கான ஒப்பீனியன் அப்படிங்கிறத நான் கேட்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி விஷயத்தை பண்ணி தான் இந்த இடத்துல நாங்கள் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம். ஒரு சில விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கே தோணும். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது அந்த இடத்துல ரிசல்ட் அது எப்படி வேணாலும் இருக்கலாம். 2023 வேர்ல்டு கப்பில் ராகுல் எங்கள் கூட இருந்தார். அதாவது ராகுல் டிராவிட். இப்போ பார்த்திங்கன்னா கௌதம் கம்பீர் இருக்கிறாரு. நாங்கள் எல்லா ஏஜுமே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் ப்ளே பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படிங்கிறத ப்ளே பண்ணோம். பட் ஆனால் இப்போ நாங்கள் டிஃப்ரெண்ட் கேமை தான் ப்ளே பண்ணிட்டுருக்கோம். ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணி நானே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயந்துருக்கேன். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ணும்போது நம்மளோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பட் ஆனால் இப்போ ரிசல்ட் எங்கள் சைடில் இருக்குது. நான் அந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறதுல பெரிய லெவலில் அக்கேஷ்னலாக பார்த்திங்கன்னா எனக்குமே டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ணணும்னு தான் தோணும். ஏன்னா நேச்சர் ஆஃப் த பிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுடைய சைடில் உங்களோட பேட்டிங் பவுலிங் நீங்கள் எதில் எஸ்டாப்ளிஷாக இருக்கீங்களோ அதை நீங்கள் பெஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு வருங்கிறத நம்புகிறவன் நான். நானே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் அப்படிங்கிறத கொடுத்தேன். ஒரு கேப்டனாக நம்ம நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும்போது நம்ம டீமும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. பட் நான் பார்த்திங்க அப்படின்னா அந்த அவுட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கிளியர் கட்டான ஒரு அவுட் கிடையாது, தேவையில்லாத அவுட்டு என்னோட விக்கெட்டு. அது கொஞ்சம் எனக்கு ஒரு ஸ்டாடஸ்ட் பார்ட்டாக இருந்தது. பேட்டிங்கில் டெப்த் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் எல்லா பேட்டர்ஸ்க்கும் ஃப்ரீடம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் ஜடேஜா 8ல் வந்தார். அந்த இடத்துல கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ஜடேஜாவுக்கு அந்த 8ல் வர்றப்போ கூட செம்ம கான்ஃபிடென்ஸோடையும் ஹார்டாக இருந்தார். அவர் வந்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு அவர் போயிட்டே இருந்தார். இதுதான் அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை தான் ஜடேஜா கரெக்டாக பண்ணார். அதனால் இன்றைக்கி நாங்கள் வின் பண்ணது முக்கியமான ரீசன் எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருமே அப்படின்னு சொல்லி முடித்தார் ரோஹித். உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.